அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க சத்தியமே பண்ணி சொன்னாலும் உங்களால நம்பவே முடியாத, ஆனா ரியல் லைஃப்ல நடந்த 3 இன்கிரெடிபிள் ஸ்டோரீஸ் தான் நாங்க இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்க ரொம்பவே எஃபோர்ட் போட்டு மேக் பண்றோம். அதனால ப்ளீஸ் எங்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். 1950ஸ்ல நெப்ராஸ்கால இருக்கிற பாப்டிஸ்ட் சர்ச்ல எவ்ரி ஈவினிங் 7:20க்கு கரெக்டா கொயர் பிராக்டிஸ் நடக்குமாம். எல்லா கொயர் மெம்பர்ஸும் கண்டிப்பா இந்த பிராக்டிஸ்ல மிஸ் பண்ணாம கலந்துக்குவாங்களாம். அதே மாதிரி மார்ச் 1 ஒரு புதன்கிழமையும் கொயர் மெம்பர்ல ஒருத்தரான வால்டர் கிளம்பர் அப்படிங்கிறவரும் கொயர் பிராக்டிஸ்க்கு கிளம்பிட்டு இருந்திருக்காரு. 7:10க்கு கரெக்டா கொயருக்கு புறப்படும் போது அவரோட சின்ன பொண்ணு அவரோட ட்ரெஸ்ல தெரியாம ஃபுட்டை கொட்டிட்டதுனால அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சாம். திடீர்னு 7:25க்கு பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் டவுன் ஃபுல்லா கேட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பாப்டிஸ்ட் சர்ச்சே வெடிச்சு சிதறி இருக்கு. டவுன்ல இருக்கிற மொத்த ஆளுங்களும் அங்க போய் என்ன ஆச்சுன்னு பாத்திருக்காங்க. நம்ம வால்டர் கிளம்பரும் அங்க போயிருக்காரு. அவர் அங்க போறதுக்குள்ளேயே ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஏகதேசமான தீயை அணைச்சிருக்காங்க. வால்டரும் கொயர் மெம்பர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பதறத்தோட உள்ள போய் தேடி பார்த்திருக்காரு. ஆனா அங்க ஒரு கொயர் மெம்பரை கூட காணோமாம். மொத்த கொயர் மெம்பர்ஸ்க்கும் என்னதான் ஆச்சு அப்படின்னு வால்டர் குழம்பி நிக்கிறப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் தெரிய வந்திருக்கு. நம்ம வால்டர் மாதிரியே அந்த கொயர் மெம்பர்ஸ் 15 பேருமே வேற வேற காரணத்தினால அன்னைக்கு லேட்டா வந்திருக்காங்க. 2 கேர்ள்ஸ் கார் பிரேக் டவுனால லேட்டா வந்திருக்காங்க. இன்னொருத்தர் தன்னோட ஃபேவரட் ரேடியோ ஷோவை மிஸ் பண்ண முடியாம லேட்டா வந்திருக்காரு. இன்னும் 2 பேரு ஹோம்ஒர்க் எழுதி கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால லேட்டா வந்திருக்காங்க. கொயரோட பியானிஸ்ட் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்தவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்களாம். அவங்களோட அம்மா தான் கொயரோட ஹெட்டாம். பொண்ணை விட்டுட்டு வர முடியாததுனால அவங்க 2 பேருமே அன்னைக்கு லேட்டா வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால அன்னைக்கு லேட் ஆகி இருக்கு. அந்த காலத்துல போன் எல்லாம் இல்லாததுனால ஒருத்தர் லேட்டா வர்றது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. நிஜமாவே இது ஒரு மிராக்கிளான இன்சிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம 2வது ஸ்டோரியை பார்க்கலாம். மே 2012ல 75 வயசான ரான்ஸ்வெடனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. தொடர்ந்து ஒரு மாசமா நான் ஸ்டாப்பா இருமிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்களோட ஒய்ஃபும் கோல்டு காஃப்க்கு எத்தனையோ மருந்துகள் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா நான் ஸ்டாப்பா இருமிக்கிட்டே இருக்காரு. கடைசியாக மூச்சு விடுறதுக்கும் சிரமப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்களோட ஒய்ஃப் இனியும் தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த டாக்டர்ஸ் மிரண்டு போறாங்க. ஏன்னா அவரோட லெஃப்ட் லங்ல ஒரு கிரெயினி ஸ்பாட் தெரியுது. ஆனா அது கேன்சர் மாதிரியும் தெரியல. உடனே ரானோட லங்ஸ் டிஷ்யூஸ் எடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு டிசைட் பண்ணி டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாங்க. டெஸ்டோட ரிசல்ட்ஸும் வருது. அதை பார்த்த டாக்டர்ஸ் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லங் டிஷ்யூஸ் கூட பிளான்டோட டிஷ்யூஸும் சேர்ந்து இருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியா ரானோட லெஃப்ட் லங்ல ஒரு பட்டாணி செடி முளைச்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பட்டாணி எப்படி ரானோட லங்ஸ்குள்ள போச்சுன்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. கடைசியா டாக்டர்ஸ் ஆன்சரும் டெரைவ் பண்றாங்க. அதாவது அவசரவசமா ரான் பட்டாணி சாப்பிடும்போது ஒண்ணு மட்டும் நழுவி அவரோட உணவு குழாய்க்குள்ள போறதுக்கு பதிலா மூச்சு குழாய் வழியா போயிருக்கா. இதுக்கு பேர் தான் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. லங்ஸுக்குள்ள போன அந்த பட்டாணி அங்க இருந்த ஈரப்பதத்தினால அப்படியே ஸ்ப்ரவுட் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலா ஒரு செடி வளரும் போது சீட்ஸ்ல சேவ் ஆகி இருக்கிற எனர்ஜி மூலமா ஸ்ப்ரவுட்ஸ் வெளியே வந்து வளர்ந்து சாயில பிரேக் பண்ணி சன்லைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபர்தரா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஆனா இந்த பட்டாணி செடி ரானோட லங்ஸை பிரேக் பண்ண முடியாததுனால 2 இன்ச் அளவுக்கு வளர்ந்துட்டு அங்க அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. டாக்டர்ஸ் உடனடியா ஆப்ரேட் பண்ணி அந்த பட்டாணி செடியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரான் தாத்தாக்கு மீசன் நரைச்சாலும் குறும்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லையாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஃபுட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் குறைக்கிறதுக்கு பட்டாணி வேணும்னு கேட்டு நர்ஸ் கிட்ட ரகலை பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. அடுத்ததா லாஸ்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்திரலாம். 1965ல 19 வயசான பிரெயின் ராப்சன் அப்படிங்கிறவரு லண்டன் வேல்ஸ்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வேலை தேடி போறாரு. ஆனா அங்க அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த வேலையும் கிடைக்கல. கிடைச்ச வேலையிலயும் வருமானம் பத்தல. அவருக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. அதனாலேயே அவர் வந்து ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்பவே வெக்ஸ் ஆன பிரெயின் தன்னோட நாட்டுக்கே திரும்ப போயிடலான்னு பார்த்தா அவர்கிட்ட ஃபிளைட் டிக்கெட் வாங்குற அளவுக்கு பணம் இல்ல. அப்பதான் நம்ம வெற்றி கொடி கட்டு பார்த்திபன் மாதிரி பிளைட்ல டிக்கெட் இல்லாம போனா நடு வழியில நிறுத்தி இறக்கி விட முடியாது அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காரு பிரெயின். ஆனா அவர் வித்தவுட்ல போறதுக்கு சூஸ் பண்ணது பிளேன் இல்ல, கப்பல். லண்டனுக்கு போற ஒரு கப்பலுக்கு விசிட்டர் பாஸ் எடுத்து உள்ள போய் அங்க இருக்கிற கார்கோ ஸ்பேஸ்க்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்திருக்காரு. கப்பல் கிளம்புற வரைக்கும் ஒளிச்சிருந்த அவரால் அதுக்கு மேல அங்க ஒளிஞ்சிருக்க முடியல. ஏன்னா செமையா சீசிக் வந்துருச்சு. வெளியில வந்து மெடிக்கல் சைடு கேட்ட அவரை வித்தவுட்ல வந்ததை கண்டுபிடிச்சு அவர் அங்க பக்கத்துல இருந்த நியூசிலாந்து நாட்டுல இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க கப்பல்ல இருந்தவங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத பிரெயின் ஆஸ்திரேலியால இருந்த ஒரு ரிலேட்டிவ் கிட்ட ஹெல்ப் கேட்டு திரும்ப சிட்னிக்கு போயிருக்காரு. ஆனா இப்பவும் அவரால் லண்டனுக்கு போக முடியல.
சிட்னில போய் இறங்கின அவரு திரும்பவும் ஒரு அருமையான திட்டம் போடுறாரு. ரெக்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே லண்டன்ல இருந்த பெர்த் கண்ட்ரிக்கு கொரியர் பண்ணிக்கிட்ட ஸ்டோரியில இன்ஸ்பயர் ஆகுறாரு. உடனே இவரும் தன்னைத்தானே கொரியர் பண்ணி லண்டன்ல போய் டெலிவர் ஆயிரலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. உடனே குவாண்டஸ் ஏர்லைனுக்கு கால் பண்ணி கொரியர் சார்ஜஸ் பத்தி விசாரிச்சிருக்காரு. இவரையே கொரியர் பண்ணிக்கிறதுக்கு சூஸ் பண்ண சைஸா ஃபிளைட் டிக்கெட்டோட விலையை விட அதிகமா வந்ததும் பேசாம கேஷ் ஆன் டெலிவரியில டெலிவர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. பிரெயின் அவர் உட்கார்ற சைஸ்க்கே ஒரு பெரிய பாக்ஸை வாங்கிட்டு குவாண்டஸ் ஏர்லைன்ஸ் கிட்ட பாக்ஸுக்குள்ள IBM 7030ங்கிற ஒரு லார்ஜ் சைஸ் கம்ப்யூட்டரை லண்டனுக்கு சர்வீஸ் அனுப்புறதா சொல்லி டிபாசிட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் கூடவே ஒரு சூட் கேஸ, அப்புறம் ஒரு டார்ச் லைட், 2 பாட்டில், ஒன்னு தண்ணிக்காக, இன்னொன்னு இயற்கை அழிப்புக்காக எடுத்துட்டு டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. சூட்கேஸை வச்சதும் இவரால பாக்ஸ்குள்ள காலை மடக்கி தான் உட்கார முடிஞ்சது. உள்ள உட்காந்துட்டே ஆணி அடிச்சு பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. கூடவே 2 பிளையர்ஸும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா லண்டனுக்கு போய் இறங்கினதும் பாக்ஸை உள்ள இருந்தே ஓபன் பண்ணணும் இல்லையா. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த டிராவல் டேட்டும் வருது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சீக்கிரமே கெட்ட காலமும் ஆரம்பிச்சிருச்சு. கார்கோல ஏத்தும் போது பிரெயினோட பாக்ஸை தலைகீழா ஏத்திடுறாங்க. அந்த நெருக்கமான பாக்ஸ்குள்ள அவரால் திரும்பவும் முடியல. தொடர்ந்து 22 மணி நேரம் தலைகீழாவே டிராவல் பண்ணிருக்காரு. உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டும் தலைக்கு பயங்கரமான பிரஷர் அனுபவிச்சிருக்காரு. அப்புறமா அடுத்த பிளேனுக்கு மாத்தும் போதுதான் இவரோட கார்கோவை நேரா வச்சிருக்காங்க. ஆனா பிரச்சனை அதோட முடியல. குவாண்டஸ் ஏர்லைன் ஃபுல்லா புக் ஆனதுனால இவரோட கார்கோவை பான் அமெரிக்காவோட ஃபிளைட்ல ஏத்திட்டாங்களாம். அந்த ஃபிளைட் நார்மலான ரூட்டை விட சுத்தி போகிற ஃபிளைட்டாம். அதாவது இவர் கால்குலேட் பண்ண நேரத்தை விட 2 மடங்கு நேரம் இவர் அந்த பாக்ஸ்குள்ளேயே டிராவல் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பாக்ஸ்குள்ள இருக்கிற பிரெயினுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப நேரமா அந்த கார்கோக்குள்ள ஒரே பொசிஷன்ல டிராவல் பண்ணதுனால அவர் உடம்பு முழுக்க பெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அவர் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணி சுயநினைவியே இழந்துடுறாரு. திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்த பிரெயின் வாட்ச் செக் பண்றாரு. அவரோட கணக்குப்படி இந்நேரம் அவர் லண்டன் ரீச் ஆயிருக்கணும். லண்டன் ரீச் ஆயிட்டதா நினைச்சு அவர் டார்ச் லைட்டை ஆன் பண்றாரு. ஆனா அந்த டார்ச் லைட்டை தூக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிருக்காரு. அப்படியே அவர் திரும்பவும் மயக்கம் போட்டுறாரு. அதே நேரம் அந்த பக்கமா வந்த கார்கோ ஒர்க்கர் ஒருத்தர் பாக்ஸ்குள்ள இருந்து ஏதோ வெளிச்சம் வரதை பார்த்துட்டு அந்த பாக்ஸ்குள்ள இருந்து சின்ன ஹோல் வழியா எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா உள்ள டெட் பாடி இருக்கிறதா நினைச்சுக்கிறாரு. உடனே கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாருமே அங்க வராங்க. எல்லாரும் ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறதா டிசைட் பண்றாங்க. பாக்ஸை ஓபன் பண்ணா உயிரோட பிரெயின் வெளியே விழுகிறாரு. அவங்க எல்லாரும் பிரெயினை ஒரு ஸ்பைன்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரெயினுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. அவர் இப்ப இருக்கிறது லண்டன்ல இல்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காரு. அதாவது இன்னும் 2 மடங்கு தூரம் அந்த பக்கம் போயிட்டாரு. ரொம்ப நேரமா பாக்ஸ்குள்ள காலை மடக்கியே உட்கார்ந்துருந்தனால பிரெயினால காலை நீட்ட கூட முடியல. உடனே போலீஸ் டிசைட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு விசாரணையில அவரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு ஸ்பை இல்லைன்னு தெரிய வருது. உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் அவர் மேல எந்த சார்ஜஸும் போடல. அதுக்குள்ள பிரெயினோட ஸ்டோரி எல்லா மீடியாலையும் பிரபலமாகுது. வெளியே அவருக்கு பயங்கரமான சப்போர்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. ரூல்ஸ் படி அமெரிக்கா பிரெயினை ஆஸ்திரேலியாவுக்கு தான் திருப்பி அனுப்பணும். ஆனா மீடியால அவருக்கு இருந்த சப்போர்ட்னால அமெரிக்கன் கவர்மெண்ட் அவரை லண்டனுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல. பிரெயினுக்கு இப்போ 71 வயசு ஆகுது. இவரோட இந்த மறக்க முடியாத பயணத்தை பத்தி ஒரு சினிமா கதை எழுதி வச்சுக்கிட்டு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்றாராம். ஒருவேளை அவரோட இந்த கதை படமாக்கப்பட்டா அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு முதல்ல இந்த கதையை சொன்னது நாங்க தானே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.